கடந்து வரும்படி கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். நாம் முன்னே முற்காலத்திலே எங்கெங்கோ காணப்பட்டவர்களாக இருந்த நம்மை ஆண்டவருடைய வேறுபட்டதினாலே நம்மை பாவங்கள நம்மை கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாகும்படியான ஒரு பெரிய சாக்கியத்தை தேவன் தந்து இந்த நாளிலே அவருடைய சன்னிதானத்துக்கு முன்பதாய் நாம் சேர்ந்து வரும்படி தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவருடைய நம் ஆண்டவர் நமக்கு பேசுகிற வார்த்தைகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் 12-13 வாக்கியங்களை வாசிக்கும்படியாக நாம் கேட்கலாம். நம்முடைய ராஜ்யம் என்ற ஒரு தலைப்போடு கூட இந்த நாளிலே இந்த வார்த்தையை நாம் கேட்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் வாசிங்க. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினவரும் இருளின் அந்தகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த பவுல் கொலோசியருக்கு எழுதுகிற நிருபம் என்று பார்க்கிறோம். கொலோசியர்களின் மத்தியில் ஒரு நிருபத்தை அவர் எழுதி அனுப்புகிறார். கொலோசியர்கள் ஆண்டவராகிய இரட்சகராகிய தேவனை அறிந்து கொண்டார்கள். அறிந்து கொண்டு சொந்த இரட்சகராக, சொந்த தேவனாக, ஒரு நித்திய பிதாவாக, அன்புள்ள தேவனாக அவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொள்ளப்பட்டதான அந்த ஜனங்களுக்கு பரிசுத்த பவுல் நிருபத்தை எப்படி எழுதுகிறார் என்று சொன்னால், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக இருக்கிறவர், நம்மை தகுதியாக்கி இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இந்த ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய ஒரு பங்கை அடைவதற்கு தேவன் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். தகுதின்னு சொல்லும்போது நம்ம எந்த தகுதியும் சொல்ல முடியாது. அப்படியானா நம் ஆண்டவருடைய சமூகத்தில் வருவதற்கு முன்னாட்களில் தகுதி இல்லாதவர்கள், நம்முடைய சரீர தகுதியில, நம்முடைய மனது தகுதியில அவருடைய சமூகத்துக்கு சேரக்கூடாதவருடைய தகுதியற்றவர்களாக நாம் ஒரு காலத்தில் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். தகுதி எப்படி உண்டானது என்றால் அவராகவே உண்டாகப்பட்டது. ஆண்டவராகிய தேவனால் இந்த தகுதி உண்டாகப்பட்டது. இதுதான் வசனத்தை வாசிக்கும் போது, ஒளியுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தை பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவரும் ஆக்கியவரும் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படின்னா அன்பின் குமாரனுடைய ஒரு ராஜ்யம் இருக்கு. அந்த ராஜ்யத்தை நான் நினைத்து பார்க்கிற போது அந்த ராஜ்யத்தில் பிரிவினைகள் இல்லை, அந்த ராஜ்யத்தில் வாக்குவாதங்கள் இல்லை, அந்த ராஜ்யத்தில் பொறாமைகள் இல்லை, அந்த ராஜ்யத்தில் போட்டிகள் இல்லை, அந்த ராஜ்யத்தில் உயர்ந்தவன் சிறியவன் என்று சொல்லவில்லை. அப்படிப்பட்ட ராஜ்யம் தான் பரலோக ராஜ்யம். அது அன்பின் ராஜ்யம். அந்த அன்பின் ராஜ்யத்திற்காக தேவன் நம்மை அழைக்கிறார். ஆனா இந்த ராஜ்யத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த ராஜ்யத்தில் வாக்குவாதங்கள், அன்பில்லாமைகள், பொறாமைகள், பொல்லாத சுவாபங்கள் நிறைந்த
போல கர்த்தர் நம்மையும் கடவுளாகிய தேவன் நம்மையும் இந்த பரிசுத்தவான்களோடு இந்த சபையிலே பங்களிப்பதற்காக நம்மை சரீரமான சபையிலே தேவனை கொண்டு வருகிறார். ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பானவர்களே, அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் அப்படின்னா இந்த ராஜ்யம் என்ன செய்யுது? ஒரு ராஜ்யத்தை நம்ம பார்க்கணும்னு சொன்னா இன்னைக்கு ராஜ்யம் அசைந்து கொண்டு இருக்குது. அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு அசைவு ராஜ்யத்தில் நடந்து கொண்டு இருக்குது. ஆனா இந்த ராஜ்யம் ஒன்றோடு ஒன்று அசைவு அதில் கடந்து போகும். தேவனுடைய ராஜ்யம் என்றென்றுக்கும் அது நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு ராஜ்யமாக இருக்கிறது. அந்த ராஜ்யத்திற்கு வருவதற்காக தான் போவதற்காக தான் தேவன் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வாசித்து கொள்கிறார். ரோமர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் வாசித்து கேட்கலாம். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்த காலத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவுள். களியாட்டு, வெறியும், வேசித்தனமும், காமவிகாரமும், வாக்குவாதமும், பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவுள். அல்லேலூயா. ரோம மொழியிலே தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாய் இருக்கிறது. அந்த காலத்தினுடைய கிரிகள் என்ன? இன்னைக்கு பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு சபைக்கு வருவாங்க. சபையில் கூட உட்காருவாங்க. 10 வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க, 5 வருஷம் 6 வருஷம் உட்காருவாங்க. சுபாவம் மாறிட்டா மாறவே ஆண்டாங்க, தலையாட்டாங்க. பாருங்க பிரியமான தேவ பிள்ளைகள், வேற வருஷம் என்ன சொல்லுது? அந்த காலத்தில் பெரிய மாறி இருக்கா? எல்லாரும் சொல்லுவாங்க, நான் வெளிச்சத்திற்கு இல்லை, நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக ஒரு போற பிள்ளை, அந்த பரலோக ராஜ்யத்துக்காக நான் ஒரு போற பிள்ளை. பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு மனுஷன் போகணும்னா அவங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்கணும், ஒளிக்குரிய பிள்ளைகளாக நடக்கணும், ஒளியின் ஆயுதங்களை தடுத்துக் கொள்ளணும். அப்படி நடக்கிறவங்க தான் அந்த ராஜ்யத்துக்கு போவாங்க. பரமண்டலத்தில் இருக்கிறதாக பிதாவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வரணும். அப்படியே நான் நீங்க வசனம் சொல்லுகிறது என்ன? 13ஆம் அதிகாரத்தை குறிப்பா நீங்க வாசித்து பாருங்க. கலியாட்டு இது அந்த காலத்தின் கிளி, இரவுக்குரிய கிளி. கலியாட்டு வெறி, நீங்க பாருங்க, வெறி. கலியாட்டு இன்னைக்கு அநேகம் வந்து கலியாட்டு சினிமா பைத்தியக்காரங்க, அது நிறைய கலியாட்டு. இன்னைக்கு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, தேவன் பாலும் தேவன் ஓடுகிற தேசமாகிய கானானுக்காக அவர்களை யாத்திரை செய்தார். தன்னுடைய தாசனாகிய மோசேயை கொண்டு கர்த்தர் யாத்திரை செய்தார். ஆனா ஜனங்களிடத்தில் அந்த கலியாட்டு புத்தி இருந்தது. இன்னும் சொன்னா ஜனங்களிடத்தில் முறுமுறுப்புகள் இருந்தது. இன்னும் சொன்னா ஜனங்கள் ஒவ்வொருவரும் பொறாமையுடையவர்களாக இருந்தாங்க. ஜனங்கள் வாக்குவாதம் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாங்க. இதெல்லாம் அண்டாவதற்கு கீழே இவைகளெல்லாம் விட்டு ரோமா பூமியிலே தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, அவைகளை விட்டு பகலுக்குரிய பிள்ளைகளாய், வெளிச்சத்துக்குரிய பிள்ளைகளாய், ஒளிக்குரிய பிள்ளைகளாய்
இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்துக்கு ஒரு ஒளியாய் வந்தார். அவரே ஒளியாய் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வைக்கிற மெய்யான ஒளி அவர்தான். அந்த ஆண்டவர் உலகத்துக்கு வந்தார். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அப்படியெல்லாம் அந்த இயேசு கிறிஸ்து பாவமறியாதவர் பரிசுத்தராகிய இயேசு உலகத்துக்கு வந்தார். இருளின் அந்தகாரத்திலே இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை உண்டாக்கும்படி, அன்பு செய்யும்படியாய் அன்புள்ள ஒரு ஆண்டவராம் அவர் ஒவ்வொருவரையும் தேடி வந்தார். அதிலும் இங்கு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தேடி வந்தார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. அப்படியே நாம் கலியாட்டு வாசிக்கலாமே. கலியாட்டு வேரியும் வேசித்தன வெறி. சில பேருக்கு வெறி நல்லா சாப்பிட்டா வெறி குடி வெறி. சில பேர் வெறியராக இருப்பாங்க, குடி வெறியாக இருப்பாங்க. அந்த வெறி ஏற்கிறது என்ன பண்றாங்கன்னு தெரியாது. போதை பழக்கங்களுக்கு அடிமையான ஒரு வெறித்தனமா பேசுவாங்க. அந்த விஷயப்படி அவங்க நடப்பாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைலாம் பரவலாச்சு போவாங்க. அந்த இருவிலே நடந்து கொண்டிருந்த அவங்க ராட்சத்துக்கு போவாங்க, மோட்சத்துக்கு போவாங்க. நான் எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, மறைக்கப்பட்ட சொர்க்கராஜ்யம் போயிட்டாங்க. யார் செத்து போனாலும் சரி, எல்லாம் பொன்னுலகத்துக்கு போயிட்டாங்க, பொன்னுலகத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. யார் பொன்னுலகம் போக போறாங்க? யார் அந்த ராஜ்யத்துக்கு போக போறாங்க? அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது? அந்த ராஜ்யம் குடிகாரர்கள் உள்ள போக முடியாது, வெறியர்கள் உள்ள போக முடியாது, விபச்சாரக்காரர்கள் உள்ள போக முடியாது, அப்படி கலியாட்டவர்கள் உள்ள போக முடியாது, வாக்குவாதம் பண்றவர்கள் உள்ள போக முடியாது, முறுமுறுப்பு இருக்கிறவர்கள் உள்ள போக முடியாது, துர்குணத்தோடு இருக்கிறவர்கள் உள்ள போக முடியாது, கசப்பாக இருக்கிறவர்கள் உள்ள போக முடியாது, சண்டை பண்றவர்கள் உள்ள போக முடியாது, சூனியம் பண்றவர்கள் உள்ள போக முடியாது. அப்படிப்பட்டதாகலாம் அனுபவம் மோட்சம். அதான் ராஜ்யம். அந்த மனுஷன் யாரோட உள்ளவே போக முடியாது. இது அந்த காலத்தில் பகலுக்குரிய கிரியை, வெளிச்சத்துக்குரிய கிரியை என்ன? அதற்கு மாறான செய்கிறேன். அதை பிலிப்பியர்கள் பவுல் சொல்கிறார். 2ஆம் அதிகாரம் 15-16 வாக்கியங்கள். பிலிப்பியர் மாறுபாடுமான சன்னதியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கவலைப்பட்டவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் தர்க்கமான செய்யுங்கள். கோபம் மாறுபாடுமான சன்னதியின் நடுவிலே குற்றமற்றவர்களாய் இருப்பதற்கு தேவன் வைத்துக் கொண்டார். ஜனங்கள் அப்படிதான் இருப்பாங்க, ஏரியா அப்படிதான் இருக்கும், ஏரியாவில் இருக்கிறவங்க ஜனங்கள் அப்படிதான் இருப்பாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளை இருக்கணும். அவங்க அப்படி இருக்கிறான்னு சொல்லி நீங்க இப்படி இருக்கலாமா? அப்படி நடக்கலாமா? அப்படி பேசலாமா? அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது. பிலிப்பியர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க ஒரு கூட்ட ஜனம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு பரிசுத்த பௌர்ணமியமாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ வந்தவங்க. ஆனா அந்த ஜனங்களுக்கு தேவனுடைய ஆலோசனை வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது? நீங்கள் கோபமும் மாறுபாடுமான சன்னதி குடிகளிலிருந்து குற்றமற்றவர்களாக இருக்கணும். அவங்க அப்படி இருக்கிறாங்க, நீங்க அப்படி வாழ முடியாது. ஆண்டவரை அறியாதுன்னா அவங்களுக்கு விரும்ப மனசு போடுற மாதிரி எல்லாம் பேச போடுவாங்க. இன்னைக்கு கிறிஸ்துவ ஆலயத்தை அவன் போடுற ட்ரெஸ் அவ்வளோ
லட்சணமா வருது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவலட்சணமான துணி, அருவருப்பான துணி. அந்த அவலட்சணத்தை பார்த்தா பிசாசு மனசுல கை போறான். மனுஷனை பார்த்து இன்னைக்கு அது லட்சணமான துணி போட்டா ஏன் நம்ம பார்க்கறாங்க? இன்னைக்கு லட்சணமான துணி இருந்தா, லட்சணமான பேச்சு இருந்தா, சில முறுமுறுப்பாங்க. வேதத்தை நீங்க எடுத்தா இஸ்ரவேலர்கள் முறுமுறுத்துவதற்காகவே காணாமல் போல முறுமுறுப்பு வாக்குவாதம். நீங்க பெரிய இவரா வாக்குவாதம் பண்ணுவாங்க, வாக்குவாதம் பண்ணுவாங்க, சண்டை போடுறது நல்லா வடிச்சு இருப்பாங்க, வடிச்சு கட்டி. இன்னைக்கு எல்லாம் பாருங்க வாக்குவாதம், சபைகளில் வாக்குவாதம், வீடுகளில் வாக்குவாதம் பண்ணுவாங்க, ஏரியாவுக்கு வாக்குவாதம் பண்ணிப்பாங்க. ஏசுநாதர் வாக்குவாதம் பண்ணாரு பாத்தீங்களா? ஏசுநாதர் வாக்குவாதம் பண்ணாரு. அவர் யாருக்கு? நீ இயேசு கிறிஸ்து யூதனுடைய ராஜாவாக உலகத்தில் அவர் பிறந்தார். உலகத்திலே ராஜா. அவர் பரிசுத்தமுள்ள ஒரு கடவுள். ஆனா அவர் அடிக்கும் போது அவர் வாக்குவாதமே பண்ணல. அவருடைய வஸ்திரத்தை எடுத்துக் கொண்டு போது, ஏண்டாய வஸ்திரத்தை எடுத்துக் கொள்றீங்க, அது கூட கேட்கிறேன், உள்ளதே கேட்கிறேன். ஏன்னா ஜனங்க மேல வைக்கிறான் அன்பு, பிரியமான தேவனுடைய எல்லாத்தையும் தொடர்ந்து கொடுத்து. இன்னைக்கு சபையில பார்க்கிறது, ஏசப்பாயக்குள்ள இருந்தா, ஏசப்பாயக்குள்ள நடந்தா, ஏசப்பாவை நான் பார்த்தேன், அவன் சுபாவத்தை போய் பாருங்க. ஐயோ ஐயோ நான் ஒரு கனவு கண்டேன், ஐயோ ஏசப்பா தரிசனத்தை பார்த்தேன். ஓகே, தரிசனத்தை பார்க்க தரிசனத்தை வெளிப்படுவார், சொப்பனத்தை வெளிப்படுவார், ஏசு கொடுக்குறேன். ஆனா அவன் கிரியை எப்படி இருக்கு? ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய கிரியை எப்படி இருக்கு? அதை நன்றாக கவனித்து வருகிறேன். கிரியை இருளுக்குரிய கிரியையா, பகலுக்குரிய கிரியையா? இயேசு பகலுக்குரியவர், இரவுக்குரிய காரியம் அந்தகாரத்தினுடைய கிரியை. பிசாசுடைய கிரியைகளை நாம் அழித்தவர்களாய், அவைகளிலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் இருந்து பகலுக்குரியவர்களாய் செய்யணும். பார்த்தா பகல் தெரியும், தெரியுங்களா? ரட்சிக்கப்பட்ட உள்ளவங்க வாய் அவங்க சுத்தமாவே இருக்காது. பெண்களை விட மோசமா பேசுவாங்க. சில பேர் கதை பேசணும்னு சொன்னா வாயை கதை பேசணும்னா பாட்டிலேயே பேசும். ஆனா பசுவை பத்தியோ அன்பை பத்தியோ இப்படிப்பட்ட ஒரு தூய்மையான வாழ்க்கை பற்றிய பார்க்க முடியாது. வேற விஷயம் சொல்லுது, கத்தரங்களை பேசுற கோவிலும் ஆத்மானமான சன்னதி நடுவிலே குற்றமற்றவர்களாக இருப்பதற்கு தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? ஒருவருக்கு வேலை விஷயம்னா ஆரம்ப நாட்கள் எல்லாம் பார்த்து ரட்சிக்கப்பட்ட போது வந்துட்டாங்கன்னா என்ன பயம் தெரியுமா? சொல்லாதே பயம், கர்த்தருடைய வார்த்தைக்கு பயம், கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் ஒரு பயம். ஆனா வர வர மாமியா கடந்த மாதிரி மாமியான்னு சொல்ற பரவலை போல சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவ்வளவுதான் பயம். உள்ள பார்த்தா அவங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. எனக்கும் பைபிள் தெரியும், நானும் ஒரு சுவிசேஷகன், நானும் ஒரு பாட்டுக்காரி, நானும் ஒரு பிரம்மணிக்கிறவங்க, நானும் இசைக்கறி வாசிக்கிறேன், நானும் அவ்வளோ உண்டாக்கும் போதும் நல்ல பிரசங்கம் பண்ணுவேன். அதல்ல உன் கிரியை. இந்த ராஜ்யத்தில் ஒரு கிரியை எப்படி இருக்குது? அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். இங்க அன்பில்லா, அன்பில்லா நீங்க கிறிஸ்துவ மேல அன்புதான் எவ்வளவு தெரியாது. நாம் குற்றமற்றவர்களால் செய்யப்படுவதாக தேவன் வைத்திருக்கிறார். சில பேர் கிரியை பற்றி சொல்லுவாங்க,
நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய ஜீவியத்தை பார்க்கிறார். நம்முடைய ஜீவியத்தை பார்த்து அநேகர் ரட்சிக்கப்படுகிறது. பாருங்க, எவ்வளவு அன்பா இருக்காங்க, எவ்வளவு கீழ்ப்படுகிறாங்க, எவ்வளவு ஒருவருக்கு இல்லாமல் இருக்கிறாங்க, இவங்க வாக்குவாதமே போடாமல் இருக்கிறாங்க, இவங்க சண்டை பண்ணாதவங்க, இவங்க பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றாங்க, இவங்க வேலை செய்வது உண்மையாக செய்யறாங்க. எஜமா இருந்தாலும் எஜமா இல்லாவிட்டாலும் உண்மையாக செய்யறாங்க. ஊழியர்கள் இருந்தாலும் ஊழியர்கள் இல்லாவிட்டாலும் அவங்க உண்மையாக செய்யறாங்க. சாட்சி சொல்லப்படுதா? ஒருவரை கொடுத்து தொடர்ந்து கொடுத்து விட்டுருவாங்க. பாசம் போது தொடர்ந்து ஆடுறாங்க. அப்புறம் அப்படி போன தொடர்ந்து போட்டு உட்காந்துருவாங்க. உன்னை யார் பார்க்கிறார்? கர்த்தர் பார்க்கிறார், கடவுள் பார்க்கிறார். ஆண்டவர் ஆவியாக இருக்கிறார். ஒவ்வொரு மனுஷன் உட்கார்ந்ததையும் அவன் எழுந்திருக்கிறதையும் அவன் நடப்பதையும் அவன் ஒவ்வொன்றும் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறார். அதை கவனமாக இருக்கு. வேதவசனத்தை வாசிக்க சங்கீத புத்தகம் 106 அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதியை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தவன் யார்? நியாயத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் எக்காலத்திலே நீதி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள். அல்லேலூயா. தேவனுக்கு எல்லா வகையிலும் மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, வேதவசனம் என்ன சொல்கிறது? மீண்டுமாய் வாசிக்கலாம். கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி நம்ம பிரசாதப்படுத்துறோமா? நம்ம வாயில துணி இருக்குதா? முறுமுறுப்பு இருக்குதா? முறுமுறுத்துட்டே இருப்பாங்க, அப்படியே உள்ள பேசிட்டே இருப்பாங்க. அதனால ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. முறுமுறுப்பு என்பது ஒரு சின்ன ஒரு ஸ்வார்த்தாங்க. ஆனா அதுக்காகவே பரவம். இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க எல்லாரும் செங்கடலை கடந்து வனாந்தரத்துக்கு வந்து மேகத்தினால் நடத்தப்பட்டு, அதனால நடத்தப்பட்டு வழியில் வந்த ஜனங்க மன்னாவை புசித்து கடந்து வந்த ஜனங்க நல்லா சாப்பிட்டாங்க. ஆனா கடவுளுக்கு விரோதமாகவும் நடக்கிறாங்க ஊழியர்கள், சபை நடத்துறவர்களுக்கு விரோதமாகவும் முறுமுறுத்தாங்க. அந்த முறுமுறுப்பு தேவனுக்கு முன்ன முறுமுறுப்பு, நடத்துறவர்களுக்கு பார்த்து முறுமுறுப்பு, சபையிலுள்ள முறுமுறுப்பு, வீடுகளில் முறுமுறுப்பு. இந்த முறுமுறுப்பு உள்ளவரை தேவராஜ்யத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வசனங்களை வாசி. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்களில் சிலர் முறுமுறுத்து, அவர்களில் சிலர் சிலர் வந்தாங்க. அவங்க வந்தவங்க பாலும் தேனும் ஓடுகிற தேசம், நல்ல தேசம், அன்புள்ள தேசம், சந்தோஷமான தேசம், அது ஒரு குறை இல்லாத ஒரு நல்ல தேசம். அந்த தேசத்துல நான் நிம்மதியா இருக்கிறேன், எந்த வேலை செய்யாம ஒரு நல்ல தேசத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்தவங்க வர்ற வழி என்ன பண்ணாங்க? முறுமுறுத்தாங்க. என்ன முறுமுறுத்தாங்க? பாருங்க, மோசையை பார்த்து ஆரோனும் மிரியாமும் என்ன பண்ணாங்க? அவங்களும் முறுமுறுத்தாங்க. ஆரோனிய ஊழியக்காரரோ மிரியாமுங்கிற அவருடைய சகோதரி, இவங்க மோசேக்கு விரோதமா முறுமுறுத்தாங்க. மோசே என்ன பேச தெரியுமா? அவர்தான் பிரசங்கம் பண்ண தெரியுமா? ஆனா அந்த பிரசங்கனை நான் கூட பண்ணுவேன் என்று சொல்லி தன் இருதயத்தில் சொல்லி கொண்டு முறுமுறுத்தாங்க. அந்த முறுமுறுப்பை கடவுள் பார்த்தார். ஆனா பழைய காலத்துல உடனே மிரியாமுக்கு குஷ்டம், ரொம்ப கஷ்டம். நம்ம குஷ்டம், குஷ்டரோகிகள் வெண்குஷ்டம் சொல்லுது. குஷ்டரோகி யாரும் ஊருக்கு போக முடியாது.
வெறி, கொலை, கசப்பு, இப்படிப்பட்ட பொல்லாத அந்தகார கிரியை இருந்தான். இது சொல்லுவாங்க, பொறாமை, பெருமை, ஆணவம், இவைகள் எல்லாம் உடையவர்களா இருந்தான். எப்படி அந்த ராஜ்யத்துக்கு போக முடியும்? ஆனா இங்க சொல்லலாம், செத்து போன பிறகு அவன் உணவு போயிட்டான்னு சொல்லி காசுமாரியாக இருக்கலாம், ஏன் நகரடியாக கொண்டு போய் விடலாம். அவன் எங்க போக முடியும்? அந்த ஆத்மா எங்க போகும்? அந்த ராஜ்யத்துக்கு போகணுமே. இந்த ராஜ்யம் தான் ஒன்றோடு ஒன்று இன்னைக்கு போகுதுன்னு பார்க்கிறோம். நாம் இன்னைக்கு கூட பாருங்க, நாம் தேசத்தில் இருக்கிறோம், நாம் இந்தியா தேசத்தில் நாம் இருக்கிறோம். நம்முடைய தேசத்துக்கு விரோதமாக ஒரு பக்கத்தில் பாகிஸ்தான், இன்னொரு பக்கத்தில் சீனாவும் இன்னைக்கு அப்படியே பார்க்கிறோம். அந்த ராஜ்யத்துக்கு போவதற்காக. ஆனால் பிரியமானவர்களே, எல்லா ராஜ்யங்களும் ஒரு அசைவு இருக்கிறது. ஆனா அந்த ராஜ்யம் பரலோக ராஜ்யம், அசைவில்லாத ராஜ்யம். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை. இங்க வசனம் சொல்கிறது, அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாக அழிக்கப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. என்ன காரணம்? சங்காரக்காரன். பழைய பாட்டுக்காரன், அது பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண். ஆனா இது கிருபையின் காலகட்டத்தில் இருக்கிறோம். ஏன் கிருபையே இன்னைக்கு முடிகிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அப்படின்னா நாம் நன்றாக கவனிக்கிறோம். இந்த கால கிருபையின் காலம். இயேசு கிறிஸ்து வந்து பாவங்களை எல்லாம் மன்னித்து, இயேசு கிறிஸ்து பாவங்களை ஏற்றுக்கொண்டு சுமந்து மனுஷனுடைய எல்லாருடைய பாவ அக்கிரம மீறுதலை அவர் சுமந்து தீர்த்து, அதனால் அவர் ஜீவனை கொடுத்தால் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும். இது கிருபை. ஆண்டவர் மன்னிக்கிறார் சொல்லி பாவத்தை விளைவிக்கலாமா? சில பேர் சொல்லுவாங்க, கடவுள் எவ்வளவு அன்பு இருப்பான், என்ன பண்ணாலும் மன்னிக்கிறார். ஐயா, சகோதரனே, சகோதரியே, தேவன் அன்புள்ளவரும் ஒரு பக்கம் உன்னை விட்டுக்கிட்டே இருக்கிறான்னு நினைச்சிருக்க. நீ மனம் திரும்பணும், நீ பரிசுத்தப்படணும், நீ குணப்படுத்தணும் ஆண்டவர் விரும்புகிறார். நரகத்துக்கு நீ போகக்கூடாது, அந்த ராஜ்யத்தில் உள்ள நடுங்கணும்னு ஆசைப்படுறாரு. உன் ஆத்மா எரிகிற அக்னி கடலுக்கு தப்பிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனாலதான் தேவன் கிருபையிலிருந்து உனக்கு ஜீவனை தந்திருக்கிறார். ஆனா நீ இருக்கிற சுவாபத்திலே இருக்கிறதா சுவாபத்தை இருப்பாயா? அந்த வேதம் சொல்லுது, அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அவங்க அழிக்கப்பட்டாங்க. எதுக்கு பைபிள்? எதுக்கு பரிசுத்த வேதாகம்? அவங்க இப்படி நடந்தது, இனி நாம் அப்படிப்பட்டவங்க நடக்கக்கூடாது. என்னதான் கேட்டாலும் சில பேர் செவிட்டு, என்னது செவிட்டு, சில பேர் விரியன் பாம்பு குட்டி போல. எல்லாரும் சொல்ல என்ன குட்டி? செவிட்டு. அதனால சொல்ற காரணம் கேட்க கடவுள், காரணம் கேட்டு அது உள்வாங்கி நடக்கும். காதலை கேட்டு இந்த காதல் அதை உள்ள வச்சு நடக்கணும். சில பேர் புத்தீனமா, பழைய பாட்டு சபதம் போல புத்தீனமா செய்துட்டேன். ஒரு முறை புத்தீனம், ஒரு முறை விழுந்துட்டேன், 2 முறை விழுந்துட்டேன், 3 முறை விழுந்துட்டேன். அவன் போவாங்களா? ஒரு மனுஷன் நிலைமையில வந்தா அதுல இருந்து மனம் திரும்பி அதுல இருந்து எழுந்து ஒரு நல்ல ஜீவனை செய்வதற்கு அவன் நடக்க ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. ஒரு குழந்தை தான் விழுந்த இடத்துல விழுந்துருக்கு. ஒரு குழந்தை நடக்க முடியாது, ஏதோ விழும், ஏற்றிக்க விழும். ஆனா அந்த குழந்தை நடக்க பழகிடுச்சு. 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தை அதிகமா விழாது. ஏன்னா அதுக்கு சத்துவம் இருக்கு, அந்த பிள்ளைக்கு பலம் இருக்கு, அந்த பிள்ளை ஒரு சின்ன குறிப்பிட்ட ஒரு அறிவு இருக்கு. அப்போ ஒரு தெரியாத ஒரு வயசுல, அறியாத ஒரு காலத்துல விழுந்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு கிறிஸ்துவ பாருங்க, பலசில
ஆனா அப்படி நாட்டில் பாத்திரங்களை விட்டு போவாங்க. அந்த பாத்திரம் பாவம், பாத்திரமே பாவம் தான் சொல்லுவேன். ஆரம்ப நாட்களில் உற்சாகம் செய்வேன். என்ன சொல்றா, கடவுளுடைய சிறுபதிகளா இருந்தாலும் ஊருக்கு இல்லாம தர்க்கம் இல்லாம நீங்க செய்யுங்க. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. வசந்த வாசிக்க யோவா நீங்க வாசிகள் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்துக்கு வெளிச்சமாய் ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அல்லேலூயா. மறுபடியும் இயேசு கிறிஸ்துவால் சொல்லப்பட்ட வார்த்தை, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவிட எந்த அந்தகாரத்தையும் இல்லைங்க, எந்த இருளுக்கும் இல்லைங்க. இயேசுநாதரை ஏற்றுக்கிட்டு பேர் வாங்கி வச்சுக்காதீங்க. அவர்கிட்ட கொஞ்சம் கூட இல்லை. அவரை பின்பற்றுகிற, அவருடைய வார்த்தை கேட்டு நடக்கிற நாமும் அவருடைய ஜீவியத்தை தான் பின்பற்றி நடக்க வேண்டும். அவர் எங்க போனார்? பிதாவுடைய வலதுபுறத்தில் தேவன் இருக்கிறார். அப்படியெல்லாம் அவருக்கு ராஜ்யம் மேன்மையான பரலோக ராஜ்யம், மேன்மையான ராஜ்யத்தில் இருக்கிறார். அவருக்கு மேன்மையான இடத்தில் இருக்கிற தேவன் இருக்கிறார். அந்த இடத்துக்கு நாம் போக வேண்டியவர்கள். நாம் இருளுக்குரிய தீயை அழித்து தள்ளி அப்புறப்படுத்தி ஒளிக்குரியதான பிள்ளைகளாய் நடந்தால், ஒளியான இயேசு கிறிஸ்து பின்பற்றி நடப்போமானால் அந்த மேன்மையான இடத்திற்கு பங்காளிகளாக இருப்போம். ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமென் தான் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு எல்லா வகையிலும் மகிமை உண்டாகட்டும். சில பேர் சொல்லுவாங்க, என்னால முடியல. நம்ம மனுஷங்க தான். ஏன்னா நம்ம பிறந்தது பாவம் தான், இருக்கிறது பாவமான இருக்கிற இடங்கள் தான். ஆனா கடவுள் ஒவ்வொரு மனுஷனுக்கு கிருபை தர வல்லவர். தங்கள் மாமிசத்தை, மனதை, தங்கள் நாவியையும் அவர் ஒப்பு கொடுக்கும்போது, ஆண்டவரே நான் இருக்கிற இடங்களில் உமக்காக ஒரு வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கணும், இருக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கக்கூடாது. என்னை பார்த்து சொல்லக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாததுக்கு முன்னே அவங்க வாயில கெட்ட வார்த்தைகள் இருக்கும், பொய் வார்த்தைகள் இருக்கும், திருட்டு சுவாபங்கள் இருக்கும், பொல்லாத கோபம் வெறிகள் நல்லா இருக்கும். நானுடைய அதெல்லாம் அழிச்சிட்டு வெளிச்சத்திற்குள்ள இயேசு அனுப்பல, இயேசு கீழ்ப்படிகிற, இயேசு தாழ்மையுள்ள, இயேசு ஊழியம் செய்கிற, இயேசு ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்கிற, இயேசு பரிசுத்த, இயேசு வல்லவர், நல்லவர். இப்படிப்பட்ட ஒரு சுவாபங்கள் நமக்குள்ள இருக்கா? அவருடைய பிள்ளைங்க, அவங்க பிள்ளைங்க நம்ம சொல்றோம், நான் அவருக்காக பண்றாங்க, நம்ம அவருடைய பிள்ளைகள் தானே. இந்த வெளிச்சம் நமக்கு இருக்கா? நம்ம முழுசும் ஆண்டவருக்காக நாம் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்திலே அவர் வரப்போகிறார். ஆமென், ஆமென், ஆமென்.